முதலில் திரு ஷபீர், விஜயனுடைய இந்த பேச்சில் அவர் சொல்லும் செய்தி என்னவாக இருக்கு? யாருக்கான செய்தியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது? விஜயுடைய ஒட்டுமொத்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அவருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் தமிழக மக்கள் அப்படின்றதுக்கான ஒரு டைரக்ட் அப்பீல் தான் அது. பல்வேறு விஷயங்கள் விஜய் குறித்து பல விமர்சனங்கள் அப்படின்றது வைக்கப்படுகிறது. ஒரு மாநாட்டுக்கு பிறகு இன்னொரு மாநாட்டுக்கு அவர் வரல, ஏன் வரல, அவர் தனியாக போவாரா, கூட்டணியோடு போவாரா, அவருடைய நிலைப்பாடு என்ன இந்த இஷ்யூவில் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் அவரை நோக்கி, கேள்விகள் மட்டும்தான் அவரை நோக்கி வந்துட்டுருக்கு. விஜய் இதை பற்றி ஏன் பேசல, கூட்டணி குறித்து ஏன் யாரும் வரல அப்படின்னு. ஸோ அதை எல்லாத்தையும் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கிறார். ஒரே மெசேஜ் தான், 2026 தேர்தல் களம் என்பது தாவேகா வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற அந்த இடத்தை நோக்கி தான் அந்த அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் நகர்வும் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டமாக இதை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணணும் அப்படின்னு. யார் கூட்டணிக்கு வந்தாலும் வரவில்லை என்றாலும் நாங்கள் தனியாக நின்று திமுகவை எதிர்ப்போம், திமுகவை களமாடுவோம், அதே நேரத்தில் பாஜகவையும் எதிர்ப்போம் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் டைரக்டாக கன்வே பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அவர் அதிமுகவுடன் கூட்டணி சேருவாரா, பாஜக அதிமுக கூட்டணியுடன் இணைவாரா அப்படின்ற அந்த பேச்சுக்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். டைரக்டாகவே அது முதலமைச்சர் வேட்பாளர் என்னும் போதே அதை முடிச்சிட்டாரு. ஆனால் அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு, நாம் அடிமை கூட்டம் இல்லை இவங்களோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு, பாஜகவோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஊழல் கட்சி கிடையாது, ஊழல் செய்த கட்சி கிடையாது அப்படின்னும் போது அதிமுக மீதும் தெளிவாக அவர் அவ்வளவு தூரம் வந்துட்டவர் அதிமுகன்ற பேர் அவர் சொல்லவே இல்லையே. இப்போ எம்ஜிஆருடைய கட்சி இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும்னா அப்பவும் அதை கடந்து தான் போறாரா? இல்ல, அவர் எம்ஜிஆரை இன்வோக் பண்றாரு. எம்ஜிஆருடைய கட்சி திமுக எதிர்ப்பில் வலுவாக இல்லை, பாஜக எதிர்ப்பிலையும் அவங்க வலுவாக இல்லை, அதை நான் செய்கிறேன் அப்படின்றது அவர் ரெண்டு லீடர்ஸை இன்வோக் பண்றாருங்க மதுரையில். ஒன்று திரு எம்ஜிஆர் அவர்களை அவருடைய லெகசியை இன்வோக் பண்றாரு. ரெண்டாவது திரு விஜயகாந்த் அவர்களுடைய லெகசியை, இந்த மண்ணின் மைந்தன் என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசும்போது ஒரு டைரக்ட் கனெக்ஷனை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இது எல்லாமே அவருக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயங்களாக பார்க்குறாரு. இதெல்லாம் பேசணுன்னா நம்ம புது செக்மெண்ட்ஸோடு ரீச் பண்ணலாம். இன்னொன்று திரு விஜயகாந்த் அவர்கள் உடைய கட்சியில் அவங்க வேறு விதமான முடிவுகளை எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு இந்த கட்சி தொண்டர்கள் அங்கீகரிக்கக்கூடாது, அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தும் அதை அவர் பேசுகிறாரு. எனக்கும் அவருக்கும் ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்குது, அவர் என்னோட அண்ணன், அவர் ஒரு க்ளீன் பாலிட்டிக்ஸை பண்ணணும்னு தமிழகத்தில் விரும்பினார். ஆனால் இன்றைக்கி அந்த கட்சி வேறு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தால் கூட அதுலேருந்தும் இதை எடுக்கணும், லெவரேஜ் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ முற்றிலுமாக அவருடைய ஸ்பீச்சில் டைரக்ட் அட்டாக் ஆன் டிஎம்கே ரொம்ப கூர்மையான அந்த அட்டாக்காக இருக்குது. குறிப்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதான அந்த அட்டாக். கடந்த முறை அவர் பேசும்போது ஸ்டாலின் சார் அப்படின்னு பேசினார், இந்த முறை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசுகிறாரு. அந்த ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ற அந்த அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா, இப்போ முதலமைச்சர் தரப்புலேருந்து அவரை வேறு விதமாக பிராண்ட் பண்ணுறாங்க. ஸ்டாலினை திரு அப்பா அப்படின்னு பிராண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த விஷயத்தையும் அவர் அதையும் உடைக்கணும் அப்படின்றதும் விஜயுடைய நோக்கமாக இருக்கிறது. எங்ககிட்ட 1000 கேள்வி இருக்குது, எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டீங்களா, சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் முடிவுக்கு கொண்டு விட்டீர்களா அப்படின்ற அந்த கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகிறார். அதில் இன்னொன்று சொல்கிறாரு, நாம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம், நாங்கள் உங்களை சந்திக்கிறேன், பல விஷயங்களை பேச இருக்கிறேன், நாங்கள் இனி அடங்க போவதில்லை அப்படின்னும் போது ஒரு டைரக்டாக தன்னுடைய அரசியல் நடவடிக்கை என்பது, எதிர்கால அரசியல் நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க ஆளுகின்ற அரசுக்கு எதிராகவும், போத் ஒன்றிய அரசாங்கம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக கன்வே பண்ணியிருக்காருன்னு பார்க்குறேன். அது அவருடைய பாணியிலே பண்ணியிருக்காரு. இது ஒரு வழக்கமான ஒரு அரசியல் மேடையில் ஒரு அரசியல் தலைவர் பேசுகின்ற ஒரு பேச்சு அப்படின்றத தாண்டி அவர் பேசுகின்ற விஷயங்கள் அவருடைய தொண்டர்களுக்கு போய் சேரணும். ரெண்டாவது அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு தளம் இருக்கு இல்லையா, அதுக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி பேசியிருக்காரு நான் பார்க்கிறேன். ஓகே ஓகே திரு ரவீந்திரன் துரைசாமி, நம்ம பேசுவதற்கு முன்பாக பாஜக மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை நமக்கு அளிக்கக்கூடிய பேட்டியை பார்க்கலாம். செய்யும் ஒட்டுறதுக்கு நாங்கள் வரலையே, ஓட்டா மாறுவோம், நாங்கள் தாமரையில் மலரும், அதனால தாமரை தண்ணீர் மலர வைக்கிறதுன்னு சொல்லி ஒட்டுறதுக்கு இல்லை,
இல்லை ஏதோ தம்பி பேசணும்னு பேசுறாரு, சரி கொஞ்சம் திடீர்னு சத்தம் போட்டு பேசுறாரு, சரி கொஞ்ச நாள் பேசட்டும். இந்த கூட்டம் நான் ஏற்கனவே சொன்னோம், கூட்டம் ஓட்டா மாறுமா மாறாதான்னு, அது ஓட்டா மாறும்னு சொல்றாரு. கொள்கை என்ன, எந்த மாதிரி வழி நடத்த போறாங்க, ஒட்டுமொத்தமா எல்லார் பேரையும் நாங்க விவசாயிகளுக்கு, நாங்க நெசவாளர்களுக்கு அதை செய்வோம். கச்சத்தீவை பொறுத்த மட்டும் அது ஒரு பெரிய, நாங்களே சொல்றோம், அதை ஏன் தாரவாத்தீங்க, தாரவாத்தது காங்கிரஸும் திமுகவும். அதை என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ நாம முயற்சி செய்வோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எதுக்கு எடுத்துக்கொண்டு வந்த நல்ல திட்டங்களை பத்தி என்ன சொல்றாரு? இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகளை ஒழித்து கட்டி இருக்கிறார்களே, நம்ம நாட்டு மக்களை பாதுகாத்து இருக்கிறாங்களே, அதை என்ன சொல்றது? ஆக ஒருதலை பட்சமாவே பேசிக் கொண்டிருந்தா சரியா இருக்காது. எல்லாவற்றையும் பரவலா பேசிட்டு இதுக்கு பாராட்டி இதை நான் வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா திருப்பி அப்படி சொல்றது ஏதோ வசனம் பேசுற மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அம்பேத்கர், காமராஜர், நல்லக்கண்ணு ஆகியோரெல்லாம் தோற்கடித்தது சினிமாக்காரன் அல்ல, ஒரு அரசியல்வாதி தான். நானும் எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது அப்படின்னு. அப்படி யாருமே சொல்லலையே, எல்லா சினிமாக்காரனும் முட்டாள்னு சொல்லவே இல்லை. அவரா இமேஜின் பண்ணிட்டு சொல்றாரு. அப்படி பார்த்தா திரைத்துறையில வந்தவங்க இங்க ஆண்டே செஞ்சிருக்காங்க. அப்ப யாருமே அவங்கள குறை சொல்லல. ஆனா அவங்க சரியான அரசியல்வாதியா மாறி, அதுக்கப்புறம் அவங்க திரைத்துறையில இருந்து அரசியல்வாதியா மாறி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. நான் அரசியல்வாதியாகவே மாற மாட்டேன், அப்படியே நான் ஆக்டராகவே இருந்துட்டு என்டர் ஆவேன்றதுதான் எல்லாரும் சுட்டி காண்பிக்கிறாங்க. அதனால எல்லா ஆக்டரையும் எல்லா திரைத்துறையும் இவரோட ஒப்பிட்டு கொள்ள முடியாது. திரைத்துறையினர்னா இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. திரையில இருந்து இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க, அவங்க அரசியல்வாதியா மக்கள் ஒப்புக்கொண்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு கட்சியில சேர்ந்து அரசியல்வாதியா தன்னோட களத்துல இறங்கி அதுக்கப்புறம் அவங்க அரசியல்வாதியா மிளிர்ந்திருக்காங்கன்னு எனக்கு. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயனுடைய கருத்துக்கு எதிர்வினையாற்றிருக்கும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, சினிமா வசனம் போலவே அவர் பேசியிருக்கிறார் என்ற கருத்தை பகிர்ந்திருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் திரு ரவீந்திரன் துரைசாமியிடம் பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ பாஜக திமுக இரு கட்சிகள் மீதான விமர்சனம் இப்போ கூர்மை அடைந்திருக்கு இதற்கு முந்தைய விஜயுடைய பேச்சுகளை விட அப்படின்னு பார்க்கலாமா? அதே மாதிரி கூட்டணி இல்லாமல் களத்தை சந்திப்பதற்கு தயார் என்ற முக்கியமான செய்தியையும் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. அவர் அந்த நிலைப்பாட்டில் ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறாரு. அவரோட பிஜேபி எதிர்ப்பு சின்சியரானது, உறுதியானது தான். அவர் ஒரு பி டீம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியலில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது, தாங்கள் என்ன முக்கியத்துவத்தை பெற முடியுங்கிறதுக்காக தான் வராங்க. திமுக எதிர்ப்பில் சத்தும் இல்லை, சார்வம் இல்லை, பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் தான் இருக்குது. அதுதான் திமுக எதிர்ப்பில் அவர்கிட்ட இருந்து வெளிப்படுறது. லாஜிக்கும் இல்லை அவர் பேசுறதுல. இன்னொரு விஷயம் அவர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மாதிரி பட்ட ஒரு பல நிறம் மாறி பல கொள்கைகளை கொண்டு ஒருத்தருங்கனால தான் மக்களும் அவரை பார்க்குறாங்க. அவர் அவர் பார்த்ததுமே கட்டுக்கடங்காத கூட்டம் வெளியேறி போகிறதுன்னா அது சிவாஜிக்கு தான் நடக்கும், எம்ஜிஆருக்கு நடக்காது. நீங்கள் இப்போ உள்ள தலைவர்களுக்கு கூட, அங்கீகாரம் பெற்ற சீமானுக்கு கூட மழை பெஞ்சாலும் கடைசி வரை சீமான் என்ன பேசுகிறாருன்னு கேட்டுட்டு தான் அந்த கூட்டம் கலையும். மழை பெஞ்சா உடனே கூட்டம் கலைஞ்சிடாது. இவரை பார்த்ததுமே கட்டுக்கடங்காத கூட்டம் கலையுதுன்னா இன்னொரு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் தான். இன்கன்சிஸ்டன்சி. சிவாஜி கணேசன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கைவாதியாக இருந்தார். அதற்கு பிறகு நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னாரு. காங்கிரஸில் சேர்ந்தார், காங்கிரஸ் போனார். தமிழ்